துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகும் நாள்னு சொல்லலாம். உங்க ராசிநாதன் சுக்கிரன் குருவோட சேர்ந்து 9ஆம் வீட்ல இருக்கிறது ஒரு சிறப்பான யோக அமைப்பு. இதனால நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். ஆன்மீக பயணங்களுக்கும் உயர்கல்விக்கும் அருமையான வாய்ப்புகள் கூடும். சனி 6ஆம் வீட்ல இருக்கிறதுனால எதிர்ப்புகள் குறையும், ஆரோக்கியம் சீராகும். கேது லாபஸ்தானமான 11ஆம் வீட்ல இருக்கிறதால எதிர்பாராத பணவரவுகள் இருக்கும். நண்பர்கள் மூலமாவும் நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும். ஆனா ஒரு சின்ன எச்சரிக்கைங்க. 7ஆம் வீட்ல சூரியன், சந்திரன், செவ்வாய்னு 3 கிரகங்கள் கூட்டா இருக்கிறதால உறவுகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு வாக்குவாதங்கள் வரலாம். கோபத்தை குறைச்சு நிதானமா பேசுறது ரொம்ப நல்லது. 8ஆம் வீட்ல புதன் அஸ்தமனமாகி இருக்கிறதால பேச்சுல நிதானம் தேவை. நிதி விஷயங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்துங்க. ராகு 5ஆம் வீட்ல இருக்கிறதால குழந்தைகளின் விஷயத்துல பொறுமையா அணுகணும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதால சுக்கிரனோட ஆதிக்கம் உங்களுக்கு நன்மை தரும். ஆன்மீகத்துல ஈடுபடுறது மனசுக்கு அமைதியை தரும். முக்கியமான நிதி முடிவுகள் எடுக்கும்போது நல்லா யோசிச்சு எடுங்க. உங்களுக்கு இன்னைக்கு ஓவராலா 4 மார்க் கொடுக்கலாம். இந்த சவால்களை குறைக்க தினமும் ஓம் நம சிவாய மந்திரத்தை சொல்லுங்க. சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். குறிப்பா வெள்ளிக்கிழமை தோறும் துர்க்கை அல்லது லக்ஷ்மி தேவிக்கு சிவப்பு மலர்கள் அர்ச்சனை செஞ்சு வழிபடுங்க. இது உறவுகள்ல இருக்கிற சவால்களை குறைக்கும். உங்கள் நாள் சிறப்பா அமைய என் வாழ்த்துக்கள்.